குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்க்கு டைமென்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு விங்கிறது என்னென்னா என் கிராஸ் என் மேட்ரிசஸ் ஓவர் மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுது ஓவர் ஆர். ஓவர் ஆருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓவர் சி போட்டால் இது என்னது வெக்டார் இது வந்து சஸ்பேஸே ஆகாது. சரிங்களா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? ஓவர் ஆரில் தான் இது வந்து சஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது ரைட். இப்போது டபிள்யூங்கிறது ஏசி ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக பொதுவாக என்னென்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாலே பொதுவாக ரியல்னு அர்த்தம். சரிங்களா? அதேமாதிரி ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸஸ்னால் என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு அர்த்தம். சரிங்களா? இருந்தாலும் நான் ஒரு தடவை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஏ இது வந்து என்ன ஆகுதுன்னா இது சஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? சஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம டைமென்ஷன் பேச முடியும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் டைமென்ஷன் கண்டுபிடிக்கக்கூடாது. சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் அப்படி தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. யூடியூப்ஸ்லையும் சரி, ஆன்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸ்லையும் அதான் பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லா கிளாஸ்லையும் என்னது அது சஸ்பேஸாக இல்லைன்னு செக் பண்ணுறதே கிடையாது. எடுத்தோன்னே டைமென்ஷன் போடு n×n+1/2 அது வரேன். நெக்ஸ்ட் அது தான் வரப்போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து 0ங்கிற எலமெண்ட் இருக்குமா, 0 எலமெண்ட் இருக்கும். அது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கனால 0 பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு வந்துடும். அதனால் டபிள்யூ நான் எம்டின்னு வந்துருச்சு. அப்போது இதில் 2 எலமெண்ட் எடுக்கலாமா, ஏ கமா பி பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு எடுக்கிறேன். அப்போ இது 2 டபிள்யூவில் இருக்கிறதுனால மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஏன்னு வந்துடும், மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பின்னு வந்துடும். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் பி இதில் இருக்குதுன்னு சொல்லணுமா, அப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும். ரைட். இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸை உள்ள கேரி பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ இதுதான் என்னது ஏன்னு எழுதியிருக்கோமா, இது பின்னு எழுதியிருக்கோம். தஃபோர் இப்படி வந்ததுனால ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு வந்துருச்சு. தஃபோர் டபிள்யூ இஸ் க்ளோஸ் டு அண்டர் அடிஷன். அடுத்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணுமா, ஆல்ஃபா எங்கே எடுக்கணும்னா ஆல்ஃபா வந்து ஓவர் ஆரில் சொல்ல போகிறோம். அப்போ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர்னு எடுக்கணும், ஏ பிலாங்ஸ் டு வின்னு எடுத்துகிட்டு டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டு ஆல்ஃபா ஏயை கண்டுபிடிக்கணும். ரைட். இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுவோம், அவ்வளோதானே. ஸோ ரியல் என்ட்ரிஸ்லாம் ப்ராப்ளமே வராது. ஆல்ஃபா அப்படி நீட்டாக வெளியே எடுத்துடலாம். ஸோ ரியல் என்ட்ரிஸ்லாம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆல்ஃபா இது ஏன்னு வந்துடும். தஃபோர் ஆல்ஃபா ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு வந்துடும். தஃபோர் டபிள்யூ இஸ் ஏ டபிள்யூ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இங்கே ட்ரூ ஆயிரும். தஃபோர் டபிள்யூ இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் வின்னு வந்துடுது. சரிங்களா? ரைட். இப்போ சஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைமென்ஷன்லாம் செக் பண்ணலாம். சரிங்களா? சஸ்பேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டைமென்ஷன்லாம் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நமக்கு தெரியும் இதில் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தானே இருக்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ டயகனல் என்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சரி, டயகனல் என்ட்ரிஸ்லாம் கம்பல்சரி 0. என்ன காரணம்னா இங்கே பாருங்களேன். ஸோ இதான டெஃபினிஷன் மைனஸ் ஆல்ஃபா ஐஜே த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஆல்ஃபா ஐஜே ஃபார் எவ்ரி ஐஜேன்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபார் ஐ நான் மெயின் டயகனல்னா ஐ ஈக்குவல் ஜே ஆல்ஃபா ஐ. அப்போ என்ன வரும், இப்படி வந்துருமா. இப்போ 2 ஆல்ஃபா ஐ 0 வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், எடுத்துக்கிட்ட எல்லா மெயின் எலமெண்ட்ஸும் 0ன்னு வந்துடும். இந்த என்ட்ரிஸ் ஃபுல்லாக 0ன்னு வந்துடும். சரிங்களா? முக்கியமான நோட்டு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு. ஸோ ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் கம்பல்சரி 0. சரிங்களா? ரைட். எடுத்தாச்சு. இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இங்கே எப்படி இருக்கும். இப்போ ஆல்ஃபா 1 இதோட நெகட்டிவ் நம்பர் இங்கே இருக்கும், இதோட அப்படியே நெகட்டிவ் நம்பர் இங்கே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னது ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா ஆக்சுவலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரேஸ் ஏ 0 வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் ஏ 0 வந்தால் அது ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கான்னு சான்ஸ் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸை பார்க்குறீங்க, சரிங்களா, ட்ரேஸ் 0 வந்துருச்சு. அப்போது எந்த ஒரு ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் வந்து 0. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அப்போது எனி ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ட்ரேஸ் 0. ரியலுக்கு தான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு மாறும், அது வந்து மாறும். சரிங்களா? ரைட். ரைட். இது எடுத்தாச்சா? ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் உள்ள ஒரு என்ன எலமெண்ட்ஸை பிக் பண்ணுறேன். ஸோ சம் எலமெண்ட்ஸை எடுக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன், என்னோடய கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா இங்கே 0 ஆச்சா, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல 1, இந்த இடத்துல -1, மற்ற எலமெண்ட்லாம் 0ன்னு வச்சுக்கிறேன். இந்த எலமெண்ட்டில் 1 -1, மற்ற எலமெண்ட்லாம் 0. ரைட்டுங்களா? அடுத்த அதே மாதிரி இது 1 இது 1ன்னு எடுத்துக்கிட்டு மற்ற எலமெண்ட்லாம் 0. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த செட்டு கிடச்சிருக்கும். சரிங்களா? இந்த செட்டு சப்செட் ஆஃப் டபிள்யூ கிடச்சிருக்கு. இதை வந்து என்ன சொல்லணும்னா
லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லணும், ஸ்பேன் பண்ணுன்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். இப்போது ஆக்சுவலாக இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம்? இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம்னா, இது சிம்பிள் ப்ராசஸ் தானே. ஆக்சுவலாக இந்த ஒன்ஸ் தானே, இதை நம்ம கவுண்ட் பண்ணாலே போதும். எப்படின்னா இங்கெல்லாம் 0 ஆயிடுச்சு, இங்கெல்லாம் 0 ஆச்சு. சரிங்களா? அப்போ ஒன்ஸ்னால் இங்கே தான் ஒன்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போது இதில் வந்து எத்தனை ஒன்ஸ் இருந்துச்சுன்னா n-1 ஒன்ஸ் இருந்ததா? அதாவது இந்த இடத்துல 1, மற்றதெல்லாம் 0. அப்போ n-1 சாய்ஸஸ். அடுத்து இங்கே எடுக்கும்போது n-2 அப்படியே வருவேன். இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 1 வரும். இப்போ மொத்தம் 1 × 1 + 2 + n-1 n-2 n-1. ஃபார்முலா என்ன? n × n + 1/2. அப்போ n-1 n/2. அப்போ தேர் ஆர் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ அத்தனை ஸ்கேலர் நான் எடுக்கணும். சரிங்களா? அதான் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஸோ அத்தனை எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னா அத்தனை ஸ்கேலர் எடுக்கணும். எவ்வளோ எஸ்ஸில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்கேலரை நான் ஆர்பிட்ரேட் எடுத்துட்டேன். ஆர்பிட்ரேட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆரில் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஆரில் சொல்லணும். சரிங்களா? ஸ்கேலர்லாம் ஆரில் எடுத்தாச்சு. இப்போ லீனியர் காம்பினேஷன் போடுறேன், 0ன்னு வந்துருச்சா? 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஸ்கேலர்லாம் 0ன்னு சொல்லணும். சரிங்களா? அது ஈஸியாக வந்துடும். எப்படின்னு பாருங்கள். ஸோ எல்லா ஸ்கேலரும் என்னது? அந்த 0 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எல்லா என்ட்ரிஸ் 0ன்னு வந்துருச்சா? ஸோ அதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா தஃப் எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு. வியை வந்து ஸ்பேன் பண்ணிடும். சரிங்களா? வியை வந்து கண்டிப்பாக ஸ்பேன் பண்ணிடும். அப்போ இது வந்து எஸ் வந்து அதுக்கு வந்து பேசிஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ டைமென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இதே தான், சேம் ப்ராசஸ். ஸோ இங்கெல்லாம் 0 ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். இந்த இதில் ஒரு எலமெண்ட் இருக்கும், இங்கே 1 இருக்கும். அதாவது இதில் எலமெண்ட்டே இருக்கா 0, நான்-0 எலமெண்ட் இங்கே 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல n-2, இந்த இடத்துல n-1 இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ 1 2 இப்போ ஃபார்முலா இருக்குல்ல, n × n + 1/2. இங்கே தெர் ஆர் n-1 எலமெண்ட்ஸ். இப்போ n-1 அதோட நெக்ஸ்ட் நம்பர் /2 போடுவோம். அப்போது இதான் என்னது இதோட டைமென்ஷன். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான நோட். ரைட். அப்போ ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் இதே மாதிரி டைமென்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு 2x2க்கு கண்டுபிடிப்பேன். ஸோ n-க்கு டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் 2x2க்கு பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட் நான் 2x2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்குது. 2x2 ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸஸ் வெக்டார் ஸ்பேஸாக மாறும். ஓவர் ஃபீல்டு ஆரில் தான் செக் பண்ண முடியும். சரிங்களா? ஆக்சுவலாக சியில் வந்து சஸ்பேஸே ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? ரைட். இப்போ எடுத்தாச்சா? ஏங்கிறது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகே, எழுதாச்சு. இப்போ A belongs to V மைனஸ் இதான், அதாவது -A�transpose Aன்னு வரணும். இது வந்து சஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம அழகாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஈஸி தானே? அது போன சம் அதுதான். ஏன்னா ஸ்கேலர் வந்து இங்கே ஆல்ஃபாவில் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்க? ஸ்கேலர் வந்து ஆல்ஃபா. சரி. ஸோ இப்போ வந்து வழக்கம் போல் 0 belongs to W, அதனால் W வந்து நான் எம்டி வந்துடும். அடுத்து லெட் A, B belongs to W. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? -A + B the bar whole transpose. ஓகே. இப்போ இது எடுத்தாச்சும் என்ன வந்துடும்? -A�transpose bar the whole transpose ஏன்னு வந்துடும். அதேமாதிரி -B�transpose whole transpose வந்து பின்னு வந்துடும். A, B Wயில் எடுத்துக்கிட்டதுனால. ரைட்டா? ரைட். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் ப்ராப்பர்ட்டிஸ் A bar + B bar. ஸோ காஞ்சுகேட் ப்ராப்பர்ட்டி நம்ம பழைய வீடியோஸில் எடுத்து பாருங்கள், எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றுக்கா போட்டிருப்போம். மறுபடியும் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா A bar the whole transpose B bar the whole transpose எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் உள்ள கேரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன வந்துடும்னா இது A இந்த எழுதியிருக்குமா, இது Bன்னு வந்துடும். therefore A + B belongs to Wன்னு வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணணும். அப்போ லெட்டு ஆல்ஃபா எங்கே எடுக்கணும்னா ஓவர் ஆரில் சொல்லணும். 6 A belongs to W. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? -α A பார் த டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபாங்கிறது நமக்கு வந்து ரியல் நம்பர்னால ப்ராப்ளம் வராது. இப்படி எழுதிக்கலாம்.
therefore alpha இது ஏன்னு வந்துடும். therefore alpha a belongs to w. therefore w is a subspace of vன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். அப்போ சப்ஸ்பேஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் டைமென்ஷன் செக் பண்ணணும். வெறும் செட்டாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது சப்ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு விஷயம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதில் எலமெண்ட்ஸ் நான் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணேன். இது அடுத்த கான்செப்ட். இதில் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் அடுத்து நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும்னா W. ஸோ 2x தான் எடுத்துருக்குறோம். அப்போது இப்படி எடுத்துக்கலாமா? a + ib p + iq அப்படி தானே எடுத்துருக்குறோம். ஓகே. இங்கே என்ன எடுத்துருக்கோம்? ஓகே, இங்கே என்ன எடுத்துருக்கோம்னா c + id, இங்கே x + iy belongs to v. இதான் a. சரியா? இது a மைனஸ் a பார் ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து a. ஸோ இந்த மாதிரி இருந்து இந்த ஒரு எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்னென்னா மைனஸ் ஆல்ஃபா ij த பார் ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஆல்ஃபா ijன்னு மீனிங் ஃபார் எவ்ரி i jக்கு ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன இந்த மெயின் ரெகுலர் எலமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் என்ன வரும்? a11 பார் = a11. ரைட்டா? அப்போது மைனஸ் a11 என்ன இருக்குது? a + ib இருக்கா? a + ibக்கு பார் இங்கே a + ib. ஸோ a - ib a + ib மைனஸ் a + ibன்னு வந்துருமா? a + ib ab கேன்சல் ஆயிரும். 2a = 0, a வந்து 0ன்னு வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு இது மைனஸ் a22 பார் a22ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் சேம் ப்ராசஸ் x + iy the bar x + iy. ஸோ மைனஸ் x - iy x + iy. அப்போது மைனஸ் x + iy வந்து x + iy. சரிங்களா? அப்போ iy கேன்சல் ஆயிரும். 2x = 0, x வந்து 0ன்னு வந்துடும். இப்போ இந்த எலமெண்ட் முடியும். அடுத்து இந்த எலமெண்ட் இந்த அதாவது மைனஸ் a12 பார் = a21. ரைட்டா? இப்போ இதுதான் யாருன்னா p + iq பார், இது c + id. அப்போது p - iqன்னு வந்துருமா? c + id. therefore minus p + iq c + id. therefore minus p = cன்னு வந்துடும், q = dன்னு வந்துடும். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண அவ்வளோதான். இது அப்படியே இந்த அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும். இந்த 3 இது அவங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள்? a வேல்யூ 0 ஆயிடுச்சா? அப்போ ib இது 0 ஆயிடுச்சு, x 0 ஆயிடுச்சு. இது ரெண்டுக்குள்ள டிபெண்டன்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? ib சரிங்களா? p + iq இந்த சிக்கு பதில் மைனஸ் பி எழுதியிருப்போம், டிக்கு பதில் q எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதுலேருந்து என்ன அப்சர்வேஷன் புரிஞ்சுக்கிறோம்னா இப்போ வந்து ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸில் டயகனல் என்ட்ரிஸ்லாம் ஒன்று இங்கே தான் இருக்கும். இந்த டயகனல் என்ட்ரிஸ்லாம் இந்த டயகனல் என்ட்ரிஸ் வந்து இது வந்து ஸோ பியூர்லி ரியல் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த டயகனல் என்ட்ரிஸ்லாம் ஒன்று இங்கே இருக்கலாம், இந்த என்ட்ரிஸ் எல்லாமே இங்கே இருக்கலாம், என்ட்ரிஸ் எல்லாமே இங்கே இருக்கலாம், அல்லது என்ட்ரிஸ்லாம் இங்கே இருக்கலாம். பியூர்லி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது பியூர்லி ரியல் ஆக்சிஸ் பியூர்லி இமேஜினரி ஆக்சிஸில் இருக்கலாம், ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம். ரைட்டுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம், அல்லது இங்கேயும் இருக்கலாம், மாற்றி கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்க முடியாது. சரிங்களா? எந்த ஒரு மெயின்டைன் எலமெண்ட்ஸும் இந்த குவாட்ரண்டில் இருக்க முடியாது. அதுதான் கான்செப்ட். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்ல வரோம். இப்படி இருக்கலாம், அதாவது ஏங்கிறது வந்து இப்படி இருக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2y இப்படி இருக்கலாம். இதுவும் என்னது? ஸ்கியூ ஹெர்மிஷியன் தான். 1 2 3 இப்படியும் இருக்கலாம். இதுவும் ஸ்கியூ ஹெர்மிஷியன் தான். இப்போ ரெண்டு மிக்சிங்கில் இருக்கலாம். 1 0 0 0 I 0 0 0 -7i. இந்த காம்பினேஷன் இதெல்லாம் என்னது? ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸஸ். சரிங்களா? அதாவது இந்த டயகனல் 0 போட்டிருக்கேன். சரிங்களா? டயகனல் மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. டயகனல் எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். அடுத்து ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இதெல்லாம் இருக்க முடியாது. இப்போ 1 + 2y 0 0 0 3 0 0 0 3i. இது வந்து நாட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் இமீடியேட்டாக நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறது இது யூஸ் ஆகும். ரைட்டுங்களா? ரைட். அப்போ இதுக்கு ட்ரேஸ் என்ன வரும்னா, ஆக்சுவலாக இதுக்கு ட்ரேஸ் என்ன வரும்? ஆக்சுவலாக ட்ரேஸ் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரேஸ் வந்து இதில் ரியல் இமேஜ் ரெண்டுமே கலந்துருக்கும். அதில் ட்ரேஸ் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சரிங்களா? ரைட்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் உள்ள டபிள்யூவில் எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி நேச்சரில் இருக்குதுன்னு பார்த்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நான் எலமெண்ட்ஸ் நான் பிக் பண்ணுறேன் சரிங்களா. ஆக்சுவலாக நம்ம ஓவர் ஆரில் தான் எடுக்கிறோம். ஓவர் ஆரில் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒன்றை செட் பண்ணிட முடியாது சரிங்களா. ஒன்றை செட் பண்ணி வச்சுன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் சரிங்களா. சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம ஐ எடுக்கணும் அவ்வளோங்க. இந்த ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல ஐ மற்றதெல்லாம் 0 இந்த எலமெண்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல ஐ இங்கெல்லாம் 0. அதுமாதிரி இந்த இடத்துல எப்படின்னா ஐ எடுத்தாச்சுன்னா இங்கே ஐ தான் எடுக்கணும் சேம் சரிங்களா. அடுத்து இங்கே 1 எடுத்தாச்சுன்னா -1 எடுக்கணும் அவ்வளோதான். இதை 4 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இதை இமீடியேட்டாக என்ன ஆயிரும்னா பேசிஸாக மாறிடும். இந்த 4 பேசிஸ் எலமெண்ட்டாக மாறிடும். ரைட், பார்ப்போம். இந்த ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ ஸ்கேலர் எங்கே எடுக்கணும்? ஓவர் ஆரில் ஃபீல்டில் எடுத்தாச்சு. அது லீனியர் காம்பினேஷன் 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேலர்லாம் 0ன்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ இதை சம் பண்ணிட்டோம். ஸோ 0ன்னு வந்துருச்சு. ஸோ 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல். அப்போது வந்து இந்த இதெல்லாம் 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ எடுத்துக்கிட்ட ஆர்பிட்ரேட் எடுத்து 4 ஸ்கேலரும் 0ன்னு வந்துருச்சு. தஃபோர் எஸ் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட் ஆஃப் W ஓவர் ஆரில் வந்துருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதை ஸ்பேன் பண்ணுன்னு சொல்லணுமா. அப்போ ஆல்ஃபா எழுதிட்டோமா. இது அப்படியே சம் பண்ணி போட்டு இது என்னது டபிள்யூவில் உள்ள ஜென்ரல் எலமெண்ட். டபிள்யூவில் எலமெண்ட் எப்படி இருக்கும்? இங்கே ஒரு இப்படி இந்த மாதிரி இருக்குமா. இது காமா, இங்கே மைனஸ் காமா, பீட்டா ஐ ப்ளஸ் பீட்டா ஐன்னு இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரல் எலமெண்ட் வந்துருச்சு. இந்த ஜென்ரல் எலமெண்ட் இப்படி வந்துருச்சா, அந்த மாதிரி இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு மீனிங் என்ன? டபிள்யூவில் எந்த ஒரு எலமெண்ட்டையும் கேன் பி இந்த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஸாக எழுதலாம். டபிள்யூவில் எந்த ஒரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் எழுதலாம். அப்போ என்ன அர்த்தம்னா எஸ் வந்து டபிள்யூ ஸ்பேன் பண்ணுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போது எஸ் வந்து இதுக்கு பேசிஸாக மாறிடுது டபிள்யூவுக்கு. இப்போ டைமென்ஷன் வந்து 4ன்னு வந்துருச்சு. 4ன்னு வந்துருக்கு. 4 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ இன் ஜென்ரல் அதே மாதிரி ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அது சப்போஸ் விங்கிறது n கிராஸ் n மேட்ரிசஸ் ஓகேங்களா. என்ட்ரிஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஓவர் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர் சரிங்களா. டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ். இது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஹியூ ஹெர்மிஷியன் மேட்ரிசஸாக எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. எடுத்துக்கிட்டு இப்போ டைமென்ஷன் கண்டுபிடிச்சா n² வரும் சரிங்களா. இது ஒரு முக்கியமான நோட்டு சரிங்களா. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா என்ன பார்த்தோம்? டைமென்ஷன் ஆஃப் ஆறு செட் ஆஃப் ஆல் n கிராஸ் n ரியல் சிமெட்ரிக் ரியல் கூட வேட கட் பண்ணிக்கோங்க. சிமெட்ரிக் மேட்ரிசஸ் சரிங்களா. அதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1/2ன்னு ப்ரூவ் பண்ணோம் சரிங்களா. 1. ரெண்டாவது என்ன பண்ணோம்னா சப்போஸ் இதே கேஸ் வந்து சி எடுத்து பண்ணும்போது வராது. சி எடுத்து இதை அப்படியே எடுத்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சி எடுத்து பண்ணும்போது இது வந்து சஸ்பேஸே ஆகாது. அதனால் டைமென்ஷன் பேச முடியாது சரிங்களா. இது சஸ்பேஸே ஆகாது. அப்போ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து சஸ்பேஸ் பேசவே முடியாது. சஸ்பேஸே ஆகாதுன்னு எப்படி டைமென்ஷன் பேச முடியாது சரிங்களா. இது ரைட். அப்புறம் செட் ஆஃப் ஆல் ரைட். அடுத்து 3வது இப்போ டைமென்ஷன் ஆஃப் ஆறு செட் ஆஃப் ஆல் ஹெர்மிஷியன் பார்க்கணுமா. n கிராஸ் n காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ். இதுக்கு என்ன வந்துச்சு? n² பண்ணணுமா. காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியனுக்கு என்ன வந்துச்சு? ஆமாம், n² ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. ஓவர் ஆரில் n² ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த இதே கொஸ்டினை வந்து டைமென்ஷன் சியில் போடும்போது சஸ்பேஸே ஆகாது சரிங்களா. ஆக்சுவலாக நிறையா யூடியூப்ஸ் வந்து இதில் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே இது சஸ்பேஸ் ஆகிடுச்சு. டைமென்ஷன் அதுக்கு இது சேமு n × n+1/2 கதை நல்லா கட்டுறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து சஸ்பேஸே ஆகாது. அப்போ டைமென்ஷன் பேச முடியாது சரிங்களா. அப்போது ரியல் சிமெட்ரிக் ரியல் காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்த்துருக்கோம்னா இப்போ பார்த்தது டைமென்ஷன் ஆஃப் ஆறு செட் ஆஃப் ஆல் n கிராஸ் n ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ஸ்கியூ சிமெட்ரிக்கு n × n-1/2ன்னு பார்த்தாச்சு சரிங்களா. n × n-1/2. இதே நேரத்தில் டைமென்ஷன் இதில் சீன் செட் பண்ணும்போது இது சஸ்பேஸே ஃபார்ம் பண்ணாது. இது சஸ்பேஸே ஃபார்ம் பண்ணாதனால டைமென்ஷன் கிடையாது சரிங்களா. டைமென்ஷனே கிடையாது சரிங்களா. ரைட். அதே தான் 7th. அதே மாதிரி டைமென்ஷன் ஆறு செட் ஆஃப் ஆல்
n cross n set of all n cross n complex skew Hermitian. ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு என்ன பார்த்தோம், n ஸ்கொயர்னு பார்த்தோம் சரிங்களா. அதே நேரத்தில் டைமென்ஷன் சீன் போட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து இது சஸ்பேஸே ஃபார்ம் பண்ணாது. அப்போ டைமென்ஷன் வந்து பேச முடியாது. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்குன்னு வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதுதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இதை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த நோட்டை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். நீங்கள் என்ன புரிஞ்சுன்னா ஓவர் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா. வெறுமனே இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓவர் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் எல்லாமே கான்செப்ட் மாறும்.